எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம வண்ணவழி வண்ணமயமான நேரம். நாம இன்னைக்கு பார்க்க போற saree வந்து செமி சில்க் saree தாங்க பார்க்க போறோம். இந்த saree தான் வந்து இதே சேம் டிசைன் கிடையாது, கொஞ்சம் டிசைன் மாறி இருக்கும். அந்த saree தான் வந்து 50 saree ஒட்டுக்கா ஆர்டர் பண்ணி வாங்கினது. அதை பார்த்ததுலேருந்து நிறைய பேர் அந்த டிசைன் saree வேணும்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. ஆனால் சேம் டிசைன் எங்களுக்கு கிடைக்கல. அதே மாதிரி ஓரியன்டா வேற ஒரு டிசைன் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க எடுத்துக்கங்க, சரிங்களா? பாருங்க, அதே போல் கொடி கொடியாக, ஆனால் அதில் கொடி லைட்டாக தெரியும், ஆனால் இதில் நல்லாவே கொடி சூப்பராக எடுப்பாக தெரியுது பாருங்க. இதுதான் அது. இது செமி சில்க் saree. நல்லா அதில் இருக்கிற மாதிரி ஜருகை பாருங்க, பார்டரில் ஜருகை வச்சு வந்திருக்குது. லைட்டாக நல்லா கச்சிதமான ஜருகை. அதே சேம்ஸ் தான், நல்லா சாஃப்டான மெட்டீரியல். உள்ளே வந்து கொடி கொடியாக வந்திருக்குது. நம்ம இது மாதிரி ஏற்கனவே கொண்டு வந்திருக்கோம். அதே சேம் மெட்டீரியல், சேம் இதுதான், ஆனால் டிசைன் மட்டும் வேற. ஓகேங்களா? இதில் ஒரு 5-6 கலர் கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் பாருங்கள். இது வந்து நல்லா மாம்பழ கலருங்க, அப்படியே சூப்பரான மாம்பழ கலரு. அதுக்கு வந்து நல்லா க்ரீனில் வந்து பூ கொடுத்துருக்காங்க. அந்த பூ ரெட்டும் க்ரீன், மெரூனும் க்ரீனும் கொடுத்துருக்காங்க. நல்லா எடுப்பாக தெரியுது. பூ உள்ளே இருக்கிற கொடி கொடியாக போயிருக்கிறது நல்லா சூப்பராக தெரியுது, சரிங்களா? இப்போ முந்தி பார்த்துடலாம். முந்தி வந்து அந்த சேரீல இருக்கிற மாதிரியே அப்படியே லைன்ஸாக தான் வந்திருக்கு. இது வந்து முந்தி. அந்த லைன்ஸாக இருக்கிறது வந்து ப்ளவுஸு, கீழே இருக்கிறது வந்து ப்ளவுஸு, இது ப்ளவுஸு. ஓகேங்களா? அதுவும் நல்லா லைன்ஸ் போட்டு பார்டரோடு வந்திருக்கு. ஓகேங்களா? இதுதான் முந்தி. எல்லா சேரீக்குமே இதே மாதிரி லைன்ஸ் தான் வரும். முந்தி வந்து வேறு எந்த மாற்றமும் வராது. ஓகேவா? சூப்பராக இருக்குதுங்களா? இது வந்து சேரீ அப்படியே ஃபுல்லாக. இப்போ நம்ம இதில் இருக்கிற கலர்ஸ் பார்த்தலாம். இந்த சாரியோட ரேட் வந்து 1150 ப்ளஸ் ஷிப்பிங் வரும், சரிங்களா? போன ட்ரிப் என்ன ரேட்டுக்கு கொடுத்தோமோ அதே ரேட்டுக்கு தான் இப்பயும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதனால என்ன கலர் பிடிச்ச கலரை ஸ்க்ரீன்ஷாட் டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்த கலர் சாரி பார்த்துடலாம். அதில் நம்ம கலர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கலர் நல்ல ப்ளூ கலர், சூப்பராக பளிச்சு நிற்கிற ப்ளூ கலர். அதில் ஜருக பாருங்க, சூப்பராக எடுப்பாக தெரியுது. இதில் வந்து பூ வந்து ஆரஞ்சு கலர் பூ போட்டிருக்காங்க. இந்த ப்ளூக்கு ஆரஞ்சு கலர் பூ வந்து நல்லா எடுப்பாக தெரியுது, சரிங்களா? சாரீ டிசைன் ஃபுல்லாகவே நம்ம ஃபஸ்ட்டு காட்டினோம் பார்த்தீங்களா, அதே தான். கலர் மட்டும் இப்போ பார்த்துக்கலாம். ஒன்று வந்து ப்ளூ கலர், அடுத்தது நல்லா ரெட்டு கலர், சூப்பராக பளிச்சுன்னு இருக்கிற சூப்பரான ரெட் கலர். அடுத்தது நாவப்பழ கலர், நல்லா பளிச்சுன்னு அழகாக தெரியுது நாவப்பழ கலர். அடுத்தது கிரீன், பேரட் கிரீன். அடுத்தது ஆனியன் பிங்க். ஓகேங்களா? அடுத்தது ஆஃப் ஒயிட். சூப்பராக ஆஃப் ஒயிட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? நல்லா டார்க் பிஸ்தா கலர், சரிங்களா? டார்க் பிஸ்தா. இதுதான் வந்து லாவெண்டர், லைட்டு லாவெண்டர். இந்த கலரில் தான் அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, லைட்டு லாவெண்டர். அடுத்தது நல்லா வாடாமல்லி கலர், அப்படியே பளிச்சுன்னு இருக்கிற வாடாமல்லி கலர். அடுத்தது நல்லா டார்க் லாவெண்டர். இது நல்லா டார்க்காக இருக்குது பாருங்கள், சூப்பர். அவ்வளோதான். இந்த சாரீஸ் வந்து இது நான் இப்போ காட்டின கலர்ஸ் தான் இருக்குது. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கங்க. நான் போன ட்ரிப் கொண்டு வந்தேன் இல்லைங்களா, அந்த சாரீஸில் இப்போ 1 பீஸ் 2 பீஸ் இருக்குது, அதையும் நான் காட்டிடுறேன். சேம் குவாலிட்டி, சேம் சாரியே தான், ஆனால் டிசைன் மட்டும் வேறு. அதனால் இதை காட்டுறேன். இது ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு வந்த சாரியில் ரீஸ்டாக் பண்ணினது போக மீதி இருக்கிற சாரீஸ். ஓகேங்களா? இது நல்ல லாவெண்டர் இல்லை நாவப்பழ கலர், சூப்பராக பளிச்சுன்னு இருக்கிற நாவப்பழ கலர் சாரீ. இது ஒரே ஒரு சாரீ தான் இருக்குது, சரிங்களா? இதுவும் கிரே கலர், ப்ளூயிஷ் கலந்த கிரே கலர். ஓகேங்களா? இது ஆனியன் பிங்க். இப்போ நான் காட்டுறது எல்லாமே சிங்கிள் பீஸ். இது ஒவ்வொரு சாரீ மட்டும் தான் இருக்குது, சரிங்களா? இதில் பிடிச்சிருக்கிறத நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிங்க், பளிச்சு இருக்கிற பிங்க். ஓகே, அடுத்தது ரெட்டு. இதுதான் நான் கட்டியிருந்த ரெட்டு. இதுவும் ஒரு பீஸ் தான் இருக்குது. அடுத்து பிஸ்தா கலர், டார்க் பிஸ்தா. அடுத்தது இது வாடாமல்லி கலர். இதுவும் ஒரு பீஸ் தான் இருக்குது, சரிங்களா? இப்போ காட்டின எல்லா சாரியுமே எல்லா கலருமே ஒவ்வொரு பீஸ் மட்டும்தான் இருக்குது. இதில் உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கங்க. அடுத்தது இது வந்து அடுத்து செகண்ட் டைம் நாங்கள் போட்ட மரமாட்டம் போட்ட டிசைன் இது, சரிங்களா? ஒரு ட்ரீ டிசைன். இதில் வந்து நல்லா எல்லோ கலர், மஸ்டர்ட் எல்லோ. ஓகேங்களா? மஸ்டர்ட் எல்லோ. இதில் ஒரு கலர் இருக்குது. அடுத்து இதில் வந்து பிங்க், இது ஒரு கலர் இருக்குது. இது 2 கலர் தான் இந்த டிசைனில் இருக்குது. ஓகேங்களா?
அவ்வளோதான். இப்போ நான் போட்ட இந்த டிசைன் சாரீஸில் இந்த 2-3 டிசைன் சாரீ இருக்குது. இது எல்லாமே 1150 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்த டிசைனும் சரி மற்ற மெட்டீரியலும் சரி எல்லாமே வேறு. அதை நம்ம இப்போ பார்த்துடலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சாரீ வந்து இதுதான் டசர் சில்க். இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரீ. இதில் வந்து அழகாக பூ போட்டிருக்குறாங்க. கான்ட்ராஸ்டாக அப்படி மைல்டான சாரீ பூ போட்டிருக்காங்க. டசர் ஆர்ட் சில்க்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பர்டிகுலராக, அதனால் எடுத்துகிட்டு வந்தேன். கொஞ்சம் ஃபேன்சியாக எங்கேயாவது கட்டிட்டு போகணும் அப்படின்னு நினச்சோமா நாம் இது மாதிரி கட்டிட்டு போகலாம். ஓகேங்களா? பாருங்கள், இதுதான் ரெடி. நல்லா சாண்டல் கலரில் அப்படியே எல்லோ கலரில் எல்லோவும் க்ரீனும் கலந்த மாதிரி வந்து பூ போட்டிருக்காங்க. இது வந்து முந்தி. சரிங்களா? முந்தியில் கடைசியாக நல்லா ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு கேரளா சாரீ மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இதில் கலர்ஸ் இருக்குது. எனக்கு வந்து இந்த கலர் பிடிச்சிருக்குங்கிறதுனால நான் காட்டுறேன். சாண்டல் கலரில் எல்லோ கலர் பூ ரொம்ப அழகாக இருக்குங்கிறதுனால காட்டுறேன். ஆனால் இதில் எல்லா கலர்ஸும் இருக்குது. கலரில் நான் பார்த்தோம்னா நல்லாயிருக்கும். இது வந்து ப்ளவுஸு. இது ப்ளவுஸு. நல்லா பார்டர் வந்து ஜருகு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ப்ளவுஸை தைச்சி இது வந்து கைக்கு வந்து பார்டர் வச்சுக்கலாம். நம்ம இந்த பார்டரை வந்து நம்ம கைக்கு வச்சு தைச்சிக்கலாம். ஸ்டார்டிங் இடுப்பில் சொருகிற இடம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்குது. அப்படியே வர வர கொஞ்சம் கொஞ்சமாக பூக்கள் போட ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள். அப்படியே இது வந்து பெயிண்ட் பண்ண அப்படி பிரிண்ட். இது பெயிண்ட் கிடையாது, பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே ரொம்ப அழகாக இருக்குது. எம்ப்ராய்டிங், மிஷின் எம்ப்ராய்டிங் பண்ணியிருக்காங்க. நல்லா அழகாக இருக்குது. அதனால் இது வந்து த்ரெட் ஒர்க்கு, அப்படி மைல்டான த்ரெட் ஒர்க்கு தெரியுது சாரியில். ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு வந்து. அதனால் இது நீங்கள் துவைச்சா எது பண்ணாலும் இந்த ஒர்க்கு போகவே போகாது. ஏன்னா த்ரெட் ஒர்க்குங்கிறதுனால அப்படியே தான் இருக்கும். எனக்கு பர்டிகுலராக இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் ரொம்ப பிடிக்குங்கிறதுனாலே எடுத்துகிட்டு வந்தேன். இதெல்லாம் இங்கே பாருங்கள், சின்ன சின்னதாக பூ இருக்குது. அப்படியே கொஞ்சம் லைன்ஸ் போக போக பூக்கள் வந்து பெருசாக வருது பாருங்கள். கொஞ்சம் நெருக்கமாகவும் கொஞ்சம் பூக்கள் பெருசாகவும் வருது. நல்லா ஃபேன்சியாக கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சாரீ கட்டினாக்கா ரொம்ப அழகாக இருக்கும். சரியா? மேலே பெரிய பெரிய பூவாக வருது உடம்பு பாகம் வரும்போதெல்லாம். இது முந்தியில் கொஞ்சம் நல்லா நிறக்க வருது. ஓகேங்களா? இதில் இருக்கிற நான் கலர்ஸ் காட்டட்டுமா? இது நல்லா ஜரி ஒர்க்கோட கடைசியாக டாசில் ஒர்க்கோட சூப்பராக இருக்குது பாருங்கள். டசர் சில்க்கு. இதெல்லாம் இந்த மாதிரி சாரீலாம் வந்து நம்ம எடுத்தோமாக்க ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை வாஷ் பண்ணிக்கணும். ட்ரை வாஷ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெகுலர் வாஷ் பண்ணிக்கிட்டோமாக்கா நீட்டாக இருக்கும். நமக்கு எப்போவுமே எதுவும் ஆகாமல் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம இதில் கலர்ஸ் காட்டட்டுமா? அதே சேம் டிசைனு. பூக்கள் பாருங்கள். இது வந்து ராமா ப்ளூவு. ராமா ப்ளூக்கு கான்ட்ராஸ்டாக நல்லா லாவெண்டர் கலரும் அதுக்கு மல்டி கலராக போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். கீழே வச்சுக்கிட்டு சூப்பராக இருக்குங்க. அதே போல் ஜருகை பாருங்கள். முந்திக்கிட்டு நல்லா ஜருகை வந்து சூப்பராக வந்துருக்குது. சாரீ உங்களுக்கு பிடிச்ச கலர் சொன்னீங்கன்னாக்கா நாங்கள் பிரித்து கூட காட்டுறோம். ஓகேங்களா? சாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி தான் வந்துருக்கு. இது வந்து முந்திக்கிட்ட. ஓகே. நான் ஏன்னா சாண்டல் கலர் காட்டினதுனால அப்படி தான் எல்லா சாரியும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்காதீங்க. எல்லாம் கலர்ஸ் நிறையா வந்திருக்கு. அடுத்த கலர் பார்க்கலாமா? இது என்ன கலர்? மெஹந்தி கலரா? அடுத்த கலரு இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. மெஹந்தி கலரு. அதில் வந்து பூக்கள் வந்து வித்தியாசமாக ரோஜா பூ மாதிரி போட்டிருக்கு பாருங்கள். ஓகேவா? சாரீ ஃபுல்லாக அங்கங்கே இந்த மாதிரி தான் ரோஸாக வந்துருக்கு. இது வந்து முந்தி. இங்கே வந்து ஜருகை பாருங்கள். நல்லா ஜருகை போட்டு சூப்பராக வந்திருக்கா. இந்த சாரீ ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். ஓகே. இந்த சாரியோட ரேட் வந்து 1450 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். சரிங்களா? அடுத்த கலர் பார்க்கலாம். பளிச்சு இருக்கிற ப்ளூ கலர். இது வந்து இது வேற ஒரு ப்ளூ கலர். கலர் இல்லை, ப்ளூ தான். ஆனால் அதே வித்தியாசமான ப்ளூவு. நான் இந்த 2 ப்ளூவுக்கு வித்தியாசம் காட்டுறேன். நீங்கள் பாருங்கள். இது நல்லா டார்க் ப்ளூவாக ஒரு மாதிரி வித்தியாசமான ப்ளூவாக இருக்குது. இது வந்து ராமா ப்ளூவாக இருக்குது. 2 ப்ளூவுக்கும் வித்தியாசம் பார்த்துக்குங்க. 2 ப்ளூவில் எது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அதை ரவுண்ட் பண்ணி காட்டுங்க. ஓகே. இந்த ப்ளூ ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த ப்ளூவும் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அடுத்து அது வந்து ஆஃப் ஒயிட். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஆஃப் ஒயிட்டு. இது வந்து நல்லா சந்தன கலர். இந்த சாரீ வந்து நல்லா சந்தன கலர். அது வந்து ஆஃப் ஒயிட்டு. ஓகேங்களா? அடுத்த கலர் வந்து நல்லா க்ரீனு, பாட்டில் க்ரீனு. சூப்பரான கலராக இருக்குது. பாட்டில் க்ரீனில் நல்லா ரெட்டு
லீஃப் க்ரீனும் போட்டு அப்படி கலந்து போட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்மளால கையில் தைக்கிறதுங்கிறது ஆகாது, பின்னுறதுங்கிறது. இந்த மாதிரி டிசைன் பண்ண சாரீ எடுத்து கட்டிட்டோமே அந்த ஆசை தீர்ந்துடும் இல்லைங்களா? அதுக்கு தான் இந்த மாதிரி சாரீஸ் சூப்பராக இருக்குது. அடுத்த கலர் லாவெண்டர். இது பிரித்து பார்த்தோம் நாங்கள் டிசைனு, அதனால் உங்களுக்கு ஓப்பன்லேயே இருக்குது. இது வந்து லாவெண்டர் கலர். லாவெண்டருக்கு நல்லா ப்ளூ கலரில் வந்து இது கொடுத்துருக்காங்க, பூக்கள் கொடுத்துருக்காங்க. ரோஜா பூ தான் எல்லாம் கொடுத்துருக்காங்க அழகா. இது வந்து நல்ல லாவெண்டர் கலர். அடுத்த கலர் நல்ல வெந்தய கலர், மஸ்டர்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த வெந்தய கலருக்கு சூப்பரான கலரில் பூக்கள் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த 8 கலர் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த 8 கலரில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கங்க. நான் மேலே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் அதுவும் புது சாரியோட நாம் மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.